வணக்கம் மாணவர்களே, துளிர் யூடியூப் சேனலினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் விஞ்ஞான விளக்கம். தொடர்ச்சியாக விஞ்ஞான விளக்க காணொலிகளை நான் பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் துளிர் யூடியூப் சேனலில் Thulir-Science என்ற யூடியூப் சேனலில் போய் இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் விஞ்ஞான விளக்கம் என்ற பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஏற்கனவே விஞ்ஞான விளக்கங்கள் சம்மந்தமாக தந்திருக்கிறேன். பார்க்காதாக்க பார்த்துக்கொள்ளுங்க. அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குரிய லிங்கை தாரன், அதை கிளிக் பண்ணிங்களா இதுவரை போடப்பட்ட விஞ்ஞான விளக்கங்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம், இந்த காற்று எவ்வாறு உருவாகின்றது. முழுமையான விளக்கத்தை போறோம்னு சொல்லி சொன்னால் ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கோ. அதே போல் இன்னொன்றை மறந்துடாதீங்கோ, தொடர்ச்சியாக பயணம் பெற்றுக்கொள்ள வேணுமெண்டா துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்கோ. அதே போல் உங்களோட நண்பர்களும் பயன்பெற வேணுமென்ற எண்ணம் இருந்தால் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். பொதுவாகவே இந்த திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள், சடப்பொருட்களை நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். திணிவை கொண்டிருக்கக்கூடியது, இடத்தை பிடிக்கக்கூடிய ஆற்றலுடையதான் நாங்கள் சடப்பொருள்னு சொல்கிறோம். இந்த சடப்பொருளை பொறுத்த வரைக்கும் திண்மம், திரவம், வாயு என்ற 3 நிலைகள்ல இருக்குது. இந்த சடப்பொருட்களுக்கு ஒரு இயல்பு ஒன்று இருக்குது, வெப்பத்தை கொடுத்தா விரிவடையும். அப்போ விரிவண்டு நாங்கள் சொல்றது பருமல்ல ஏற்படக்கூடிய அதிகரிப்பு. 3 சடப்பொருட்களுமே இந்த பருமல்ல அதிகரிப்பை காட்டும் வெப்பத்தை கொடுக்குற சந்தர்ப்பத்தில். அப்போ பகல் வேளைகளில் சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக வளி வெப்பத்தை பெற்று விரிவடைஞ்சு கொள்ளும். வளி விரிவடைகின்ற சந்தர்ப்பத்திலே அதனுடைய அடர்த்தி குறைவடையும். அப்போ அடர்த்தி குறைவடையேக்களே அடர்த்தி குறைவடைந்த வளி மேல் நோக்கி செல்லும். அடர்த்தி குறைந்த வளி மேல் நோக்கி செல்வதனால அந்த வெற்றிடத்தை நோக்கி ஏனைய இடத்துல இருந்து குளிரான வளி அந்த இடத்தை நிரப்புறதுக்காக வந்து கொண்டு இருக்கும். ஆகவே இந்த அசைற வழியைத்தான் நாங்கள் காற்று என்று சொல்றோம். இப்படித்தான் காற்று உருவாகுது. சரி, அதாவது இந்த தரையை அண்மித்திருக்கக்கூடிய வழிப்பட விரைவாக வெப்பமடைச்சு வழி மேல் நோக்கி போகிக்கல அந்த இடத்தை நிரப்புறதுக்காக ஏனைய இடத்துல இருந்து வழி அசைஞ்சு கொண்டு அந்த இடத்தை நோக்கி வருகிறது. அந்த அசையக்கூடிய வழியைத்தான் நாங்கள் காற்று என்று சொல்றோம். இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய விஞ்ஞான விளக்கங்கள். இது தனியே போட்டி பரீட்சைகளுக்கு மாத்திரமின்றி தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையான பாடத்திட்டங்களையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய விஷயம்தான். நன்றி மாணவர்களை. இது போன்ற தொடர்ச்சியான காணொளிகளை தொடர்ந்து வரும் காலங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதுவரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.